அடிக்கிற வெயில்ல சும்மாவே வேர்த்து கொட்டுது. இதுல இந்த சம்மர்ல கூட ரூம்ல ஃபேனோ, ஏசியோ இருந்தாலும் கூட எக்ஸர்சைஸ் பண்றதுல பெரும்பாலானோர் ஃபேன், ஏசி எல்லாம் போடாம தான் எக்ஸர்சைஸ் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அப்பதானே நல்லா ஸ்வெட் ஆகும். அப்பதான் ஒரு நல்ல எக்ஸர்சைஸ் பண்ண ஃபீல் இருக்கும். அப்பதான் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது கரெக்டான்னு பார்க்க போற பதிவு தான் இது. அப்போ நான் அந்த மாதிரி நிறைய ஸ்வெட் ஆனாதான் நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னா, நோ. அது ஒரு மித்து தான். நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணும்போது வேர்க்கிறதுங்கிறது, எக்ஸர்சைஸ் பண்ணும்போது நம்ம பாடி ஹீட் ஆகும். அந்த பாடி டெம்பரேச்சரை சமன் செய்யறதுக்காக நம்மளோட ஸ்வெட் கிளான்ஸ் வழியா வேர்வையா வெளியே வருது. அவ்வளோதானே ஒழிய அது உங்களோட நீங்க எவ்வளோ நல்லா எக்ஸசைஸ் பண்ணீங்க இல்லை உங்களோட எக்ஸசைஸோட இன்டென்சிட்டியை தீர்மானிக்கிற ஃபேக்டர் கிடையாது. இப்போ ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், எவ்வளோ வேகமாக அந்த எக்ஸசைஸ் பண்றீங்க, எந்த அளவுக்கு உங்களோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, எலிவேட் ஆகுதோ அது, அதே மாதிரி எவ்வளோ நேரத்துக்கு அந்த கார்டியோ எக்ஸசைஸ் பண்றீங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட எக்ஸசைஸோட இன்டென்சிட்டியை கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகிற ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வெயிட்டை தூக்கிட்டு ஏதாவது பண்ணுறீங்கன்னா எந்த அளவுக்கு கேஜிஸ் வெயிட் இருக்குது அதில், அதே மாதிரி எத்தனை ரெப்பிட்டேஷன் பண்ணுறீங்க, அந்த வெயிட்ஸை பொறுத்தும் அந்த ரெப்ஸை பொறுத்தும் தான் அந்த எக்ஸசைஸோட இன்டென்சிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இன்டென்சிட்டியை குறிக்கிற ஒரு ஃபேக்டராக இந்த ஸ்வெட்டிங்கை நினச்சிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஏசி ஃபேன்லாம் போடாமல் எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சில விஷயத்தில் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக கூட போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், பயங்கரமாக ஸ்வெட் ஆகி அவங்களுக்கு டீஹைட்ரேஷனில் மயக்கம் வர்றது, மசில் கிராம்ஸ் ஆகிறது, இது மாதிரியெல்லாம் ஆகும். அதனால் தயவு செஞ்சு அது மாதிரிலாம் பண்ணாமல் முடிஞ்சால் அவுட்டோரில் நல்ல காற்றோட்டமான இடத்துல பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இண்டோரில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் ஃபேன், ஏசி போட்டு பண்ணலாம். அதில் உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது உங்களோட எக்ஸசைஸ் டைம் கூட நீங்கள் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னைய ஃபாலோ பண்ணுங்கள்.